பட் லவ்வர் கிடையாது. அவன் எப்போ வருவான், நாளைக்கு போவான். இன்னொரு பொண்ணு வந்தாலும் போயிடுவான். கரெக்டுங்களா? அதுக்கு நீங்கள் எமோஷ்னலாக ஆனீங்களே, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? இப்போ இருக்கிற லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லவ்வே பண்ண வேணான்னு நினைக்கிறேன். மதியா வீட்டை சொல்கிற பையனை மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. ஏன் இல்லை எதனால் அந்த மாதிரி? ஏன்னா இப்போ நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் லவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ லவ் பண்ணுற வரைக்கும் தான் அது அவங்களுக்குள்ள லவ் இருக்கும். இப்போ மேரேஜ் பண்ணிட்டா அந்த லவ் இருக்காது. அது எதனால் போகுதுன்னு நினைக்கிறீங்க? எதனால போகிறோம்? பிரேக்கப் ஆகி இப்போ லவ் பண்ணுவாங்க. பட் மேரேஜ் ஆகிட்டோன்னா அவங்க லவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி சர்க்கிள்னு சொல்கிறதா கேட்பாங்க. கரெக்டுங்களா? பொதுவாக எல்லா ஜென்ஸும் இப்படி தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா ஜென்ஸும் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் அப்படி இருப்பாங்க. நான் பார்த்த அளவுக்கு அப்படி இருக்காங்க. மற்றபடி நிறைய பேர்லாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கேர்ள்ஸுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது தானே கேட்குறாங்க. மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு அவங்களாலே நிறைய ப்ராப்ளம் வருது இல்லை? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களோட பார்வையில் இப்போ இருக்கிற காதல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு யாரும் தப்பா புரியாது. இந்த ஜென்ரேஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறதான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு 2025 எப்படி வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நான் நினச்ச மாதிரி தான் ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, அதை ஷேர் பண்ணிக்கலாமா? ஃப்யூச்சருக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும்ல. ஸோ 2020 வர வந்து கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. நினச்ச மாதிரி நடக்கலை. ஸோ 25 வந்து நாம் நினைக்கிற கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். அது என்ன கோல்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு என்னோடய கோல் வந்து நிறைய ட்ராவல் பண்ண, எக்ஸ்ப்ளோர் பண்ண. ட்ராவல் எங்கெல்லாம் போயிருக்கீங்க? ஏதாவது போன அனுபவங்கள் இருக்கா? மறக்க முடியாத அனுபவங்கள்? லாஸ்ட் போனது வந்து கொடைக்கானல் ட்ரிப்பு தான். அது வந்து லெவல் என்ஜாய்மெண்ட். அங்கே போனது வந்து மறக்க முடியாத பிளேஸ்னா விநாயகர் வந்து ரொம்ப ப்ளஸ் பண்ண பிளேஸ் அது. ஸோ இப்போ உங்களோட பார்வையில் இப்போ இருக்கிற காதல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்க யாரையும் தப்பா புரியாது. இந்த ஜென்ரேஷன் வந்து ட்ரூவாக இருக்கிறதான்னு தெரியல. யாரும் நம்புறதுன்னு தெரியல. ஸோ லவ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். பட் அது இந்த உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பேசும்போது ஒரு ஹோப் இருக்குது. பட் அது வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்க மாட்டேது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிட்டே வருவாங்க. புரியல. பேசிட்டு மீடியாவும் ஒரு ரீசனாக தான் இருக்கும். ஏன்னா மீடியாவில் வந்து பார்க்குற நல்ல விஷயம் நிறையா இருக்குது. அதே நிறைய பேர் ராங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்குறதுல பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு ரீசன் வந்து மீடியா சொல்லி சொல்லுங்க. ஆக்சுவலாக போன ஆகஸ்ட் வந்து என் பர்த்டே. எங்கள் அப்பா வந்து எனக்கு என்னாச்சு? என்னாச்சு? பரவாயில்ல சொல்லுங்க. என்னாச்சு? அழறாங்க. அப்பா இருக்காங்க தானே? தெரியுது. என்னாச்சு? எமோஷனல்? வாங்க வாங்க, நில்லுங்க நில்லுங்க. நில்லுங்க. ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் வந்து என் பர்த்டே. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார், எனக்கு வந்து ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதுதான் என்னால் ரொம்ப ஆக்சுவலாக நான் பிறந்ததுலேருந்து இப்போ தான் நான் வந்து 2024 அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கேன். மற்றபடி வேறு யாரும் எது எனக்கு வாங்கி கொடுத்தாலும் இவ்வளோ ஹாப்பினஸ் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக நான் வந்து அடுத்த வருஷம் அப்படி இல்லைன்னா நான் மேரேஜ் பண்ணிட்டு போக போகிறேன். அதுக்கடுத்து யார் வாங்கி தருவான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாலே எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருமா வராதா எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் இந்த 2024 எனக்கு ஒரு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. மற்றவங்க அதுக்கு நீங்கள் எமோஷ்னலாக ஆனீங்களே, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் தான், வீட்டில் சொல்லாமல். ஸோ ஓகே, ரிலாக்ஸ். வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்காம ஜாலியாக சுற்றுறது, காலேஜில் கட்டடிச்சு சுற்றுறது, அப்படிலாம் அப்பா பேசாமல் இருந்திருப்பேன். பட் இப்போ நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அப்பா வாங்கி கொடுத்தாரு. அதனால் நான் என்ன யோசிக்கிறேன், அவங்க சொல்கிற பேச்சு நம்ம கேட்டால் நம்மளுக்கு வாங்கி தராங்க, நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? அதுதான் நம்மளோட மைண்ட் செட். இப்போ உங்களை மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இதனால்? வீட்டில் சொல்கிற பேச்சு கேளுங்க. ஆக்சுவலாக வந்து லவ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, லவ்வர்ஸ் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லவர் பேச்சு கேட்டுட்டு வீட்டில் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஓடி போயிடுறாங்க. அது பண்ணாதீங்கன்ற. வீட்டில் ஒரு ஒத்துக்க வச்சா மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வீட்டு சைடு யோசிக்கணும். கரெக்டுங்களா? நம்மளை சின்ன வயசுலேருந்து
வளர்த்து படிக்க வச்சது எல்லாமே வந்து நம்ம அப்பா அம்மா தான். பட் லவ்வர் கிடையாது. அவன் எப்போ வருவான், நாளைக்கு போவான். இன்னொரு பொண்ணு வந்தாலும் போயிடுவான். கரெக்டுங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், வீட்டில் சொல்கிற பேச்சு கேளுங்க, லவ் பண்ணுங்க, மேரேஜ் பண்ணுங்க. வீட்டில் ஓகேன்னு சொன்னால் மட்டும் மேரேஜ் பண்ணுவோம். இந்த இயரில் வந்து நான் மறக்கிறது கஷ்டம். நான் காலேஜ் இந்த இயர் தான் முடித்தேன், ஜனவரி மாதம் அப்படி. சரி, முடிச்சுட்டு வரும்போது எனக்கு நிறையா காலேஜில் வந்து நிறைய ஒர்க்குன்னு வந்து நிறையா வருது. ஸோ நான் வந்து இமேஜினேஷன் பண்ணேன். ஸோ நான் அந்த ஒர்க்குக்கெலாம் போகலாம், எனக்கு வேலை கிடச்சிடும். நான் படித்து முடிச்சுட்டு வந்தோடனே வேலை கிடச்சிடும் அப்படிச்சேன். ஆனால் நான் படித்து முடிச்சுட்டு வந்த 1 மந்த்தில் நான் ட்ரை பண்ணாத ஒர்க் சரி எல்லா வேலையும் நான் செய்கிறேன். எல்லா வேலையும் நான் ஏறி எல்லா ஆஃபீஸும் இறங்குனேன். ஏன்னா இப்போ கடைங்களெல்லாம் கூட வேலை சேர்த்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு கிடைக்கல. லாஸ்ட்டாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் பண்ணுறேன். இது லாஸ்ட்டாக இப்போ இந்த இயர் இந்த மந்த்தில் அவங்க ஆஃபீஸ் வந்துருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே அப்படியே வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லவ்ன்றது நல்ல தாட்பி, ஆனால் யாரும் ஒழுங்காக மூவ் ஆன் பண்ண கஷ்டம். அதுதான் அவனுக்கு ப்ராப்ளம். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. யாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்காங்க. அவங்க ஒரு விஷயம் யோசிப்பாங்க, அதே ப்ராப்ளத்தை இவங்க வேறு விதமாக யோசிப்பாங்க. ஸோ நம்மளே அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த ஆங்கிளில் ஒவ்வொரு ஆங்கிளும் இந்த ப்ராப்ளம் வித்தியாசமாக தெரியலாம், கடந்து போயிடுவோம். எதுக்கு அதெல்லாம் வந்து யோசிச்சோன்னா நம்மளும் தூத்தோம். இன்றைக்கி ஒரு ப்ராப்ளமா அதை இன்னையோட முடிச்சிடணும். அடுத்த நாள் நம்ம கால் பேசும்போது அந்த ப்ராப்ளத்தை இருக்கக்கூடாது. ஸோ அதை பற்றி பேசக்கூடாது, அதை அப்படியே முடிச்சுன்னா ஓகே. இந்த நியூ இயருக்காக யாருக்காவது எப்படி விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கலாம், சம்திங் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்னன்னு சொல்லி நான் பிறந்ததுக்கு நான் பார்த்ததில்லை, எனக்கு அப்பா இல்லை.